வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்க 11th லெசன் 12th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ப்ராசஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஸ்வென் ஆக்சிடேஷன், அதாவது ஸ்வென் ஆக்சிஜனேற்றம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரியாக்ஷனை மொத்தம் எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லை எந்த ஒரு ப்ராசஸ் எடுத்தாலும் நம்மளுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான 3 விஷயங்கள் எதுனா ரியாக்டன்ட், ரீஏஜென்ட், ப்ராடக்ட், அதாவது வினைபடு பொருள், வினை காரணி, விளைபொருள். நம்ம எதை வச்சு பண்ணுறோம் அப்படிங்கிற பொருள், அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வினை காரணி, அதனால என்ன உருவாகுது அப்படிங்கிறது விளைபொருள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஸ்வென் ஆக்சிடேஷனில் வினைபடு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா முதன்மை இல்லைன்னா 2ஆம் நிலை ஆல்கஹால் தான் யூஸ் பண்ணுவோம். வினை காரணி எந்த அதுக்கு யூஸ் பண்ணுற இதெல்லாம் வினை காரணிகள் என்னன்னு கேட்டிங்கன்னா DMSO டைமெத்தில் சல்ஃபாக்சைடு, ET3N ட்ரை எத்தில் அமைன். நீங்கள் ET அப்படின்னா எத்தில், 3 இருக்கனால ட்ரை எத்தில் அமைன். அடுத்தது ஆக்சலைல் குளோரைடு. அடுத்தது இதனால கிடைக்க போகிற வினை பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைட் கீட்டோன். அதாவது முதன்மை ஆல்கஹால் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்டிஹைடு கிடைக்கும். 2ஆம் நிலை ஆல்கஹால் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கீட்டோன் கிடைக்கும். முதல் நிலை ஆல்கஹால், 2ஆம் நிலை ஆல்கஹால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இங்கே பாருங்க, CH3 CH2OH அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது பேர் ப்ரொப்பனால் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா 3 கார்பன் இருக்கு, அதனால ப்ரப். OHங்கிறது ஆல்கஹால் குரூப், அதனால நம்ம இதை ப்ரொப்பனால் அப்படின்னு சொல்லுவோம். இதை இப்போ பாருங்க, CH3 சாரி இங்கே 2 வரும், மறந்துட்டேன். இங்கே OH இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது இதுவும் ப்ரொப்பனால் தான், இதுவும் ப்ரொப்பனால் தான். ஆனால் இங்கே இருக்க இந்த ஃபங்க்ஷனல் குரூப் இங்கே ஒரே ஒரு C கூட தான் அட்டாச் ஆகிருக்கு, இதுக்கப்புறம் எது கூடயே அட்டாச் ஆகலை. ஆனால் இங்கே இருக்க இந்த OH பாருங்கள், சென்டராக இருக்க C கூட அட்டாச் ஆகிருக்கு. இந்த C இங்கே ஒரு Cயோட அட்டாச் ஆகிருக்கு, இங்கே ஒரு Cயோட அட்டாச் ஆகிருக்கு. அப்போ இங்கே ஃபங்க்ஷனல் குரூப் சென்டராக இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறத தான் நம்ம செகண்டரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் நம்ம பிரைமரி முதன்மை ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே ப்ரொப்பனால் தான். ஆனால் ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிருக்கிறதுல இங்கே ஒரு கார்பன் தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் இங்கே இந்த சைடு பார்த்தாலும் 2 கார்பன் கனெக்ட் ஆகிருக்கு, இந்த சைடு பார்த்தாலும் 2 கார்பன் கனெக்ட் ஆகிருக்கு. அந்த மாதிரி 2 கார்பன் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பில் கனெக்ட் ஆகிருந்ததுன்னா அது செகண்டரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா செகண்டரி ஆல்கஹால், அதான் 2ஆம் நிலை ஆல்கஹால் வச்சு தான் ஈக்குவேஷன் போட்டிருக்காங்க. நம்மளும் அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் பிரைமரி ஆல்கஹால் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆல்டிஹைடு தான் கிடைக்கும், செகண்டரி ஆல்கஹால் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கீட்டோன் கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம புக்கில் இருக்க அந்த கொஸ்டின் அப்படியே போடலாம். CH3 OH plus CH3 S டபுள் பாண்ட் O. எதனால இது போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம என்ன சொன்னோம், DMSO டைமெத்தில் சல்ஃபாக்சைடு சொல்லியிருக்கோம். சல்ஃபாக்சைடு அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்னா S டபுள் பாண்ட் O, அதான் SOவை நம்ம S டபுள் பாண்ட் Oன்னு சொல்லுவோம். ஏன்னா ஓக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 2 இருக்கும், அதனால இங்கே நம்ம 2 எலக்ட்ரான் போடுறோம். எப்போவுமே O கூட 2 பாண்டு தான் இருக்கும். கூட இருக்க எந்த ஒரு மூலக்கூறாக இருந்தாலும் சரி O கூட கனெக்ட் ஆகிருக்கிறது எல்லாமே 2ஆக தான் கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ சல்ஃபாக்சைடுங்கிறது SO, அப்போ Sவும் Oவும் டபுள் பாண்டில் இருக்குன்னு அர்த்தம். அதை தான் இவங்க போட்டிருக்காங்க. நீங்கள் இதை நம்ம SOன்னு எழுதலாம், அது ஒன்றும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. இங்கே ரியாக்ஷன் ஆகும்போது O வெளியே போகும், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு S டபுள் பாண்ட் O அப்படின்னு போட்டிருக்கேன். அடுத்தது DMSO அப்படிங்கிறது
டைமெத்தில். மெத்தில் குரூப்புங்கிறது ஒரு சிஹெச் இருக்கிறதா மெத்தில் அப்படின்னு சொல்லுவோம், மெத்துன்னு. அப்போது இங்கே வந்து டைமெத்தில், டைனா 2, ஸோ 2 மெத்தில் சல்ஃபாக்சைடு, அதான் டைமெத்தில் சல்ஃபாக்சைடு அப்படின்னு சொல்லுவேன். அடுத்தது ஆக்சலைல் குளோரைடு. ஆக்சலைல் குளோரைடுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா Cl C டபுள் பாண்ட் O C டபுள் பாண்ட் O Cl. இதான் ஆக்சலைல் குளோரைடு, அதுக்கு இதுதான் ஃபார்முலா. இதை வந்து நம்ம இது எல்லாமே இதுதான் வந்து ரியாக்டன்ட், வினைப்படும் பொருள். இது எல்லாமே வினை காரணி. இது கூட ட்ரைஎத்தில் அமைன நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, இப்போ இங்கே இருக்க இந்த செகண்டரி குரூப், நான் என்ன சொன்னேன், 2ஆம் நிலை ஆல்கஹாலாக இருந்தால் அது கீட்டோனாக மாறும். கீட்டோன்கிறது எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா C டபுள் பாண்ட் O, இதுதான் கீட்டோனோடது. அப்போது இந்த பக்கம் செகண்டரியாக இருக்கிறது கீட்டோனாக சேஞ்ச் ஆயிரும். அப்போ என்ன ஆகும்னா CH3 C டபுள் பாண்ட் O CH3 அப்படின்னு ஆயிரும். நல்லா பாருங்க, இந்த பக்கம் ஆல்கஹால் குரூப் இருக்கு, இங்க வரும்போது அது கீட்டோன் குரூப் ஆயிருது. ஏன்னா இது செகண்டரி ஆல்கஹால்ங்கிறனால தான் இது கீட்டோன் குரூப். ஒருவேளை இதே OH இங்கே இருந்ததுன்னா இது ஆல்டிஹைடா மாறி இருக்கும். ஆல்டிஹைடு குரூப்பை நம்ம எப்படி சொல்வோம் அப்படின்னா CHO அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது அடுத்தது இப்போ மிச்சம் வர பை ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி வரும் அப்படின்னா, இது ரெண்டுமே இது தனியாக வந்துடும். CH3S அப்படிங்கிறது CH3 அப்படிங்கிறது தனியாக வந்துடும். அடுத்தது இங்கே இருக்க இந்த கார்பன் மோனாக்சைடு இதுவும் தனியாக வந்துடும். CO ப்ளஸ் இங்கே ஒரு O இருக்குது, இங்கே ஒரு CO இருக்குது. அப்போ கார்பன் டை ஆக்சைடுனா ஒரு C 2 ஆக்சிஜன் இருக்கணும். இங்கே ஒரு C 2 ஆக்சிஜன் இருக்குது. அப்போது CO2 ப்ளஸ் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு HCl இருக்குது, இங்கே ஒரு HCl இருக்குது. இங்கே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா C டபுள் பாண்ட் O பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஹைட்ரஜனும் இங்கே ஒரு ஹைட்ரஜனும் இருக்குது. இங்கே ஒரு HCl குளோரைடும் இங்கே ஒரு குளோரைடும் இருக்குது. அப்போ இது ரெண்டும் சேர்ந்து 2HCl வந்துடும். ஏன்னா HCl இன்னொரு HCl, ஸோ 2 HCl வெளியே வந்துடும். அப்போ வர ஆன்சர் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 கார்பன் இருக்கனால இதை நம்ம என்ன சொல்லலாம், ப்ரப். இது என்ன ஃபேமிலினா கீட்டோன் ஃபேமிலி. கீட்டோன் ஃபேமிலியில் முடிகிற எல்லா எழுத்தும் ஓன் அப்படின்னு முடியும். அப்போ இது என்ன வரும்னா ப்ரப்பனோன். இதை நல்லா ஃபெமிலியராக சொல்லணும்னா அசிட்டோன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ப்ரொப்பனோன் அசிட்டோன் ரெண்டும் ஒன்று தான். ப்ரொப்பனோனை நம்ம அதிகமாக அசிட்டோன் அப்படின்னு தான் சொல்வோம். ஸோ நம்ம அதே மாதிரி செகண்டரி ஆல்கஹால் ஒன்று போட்டிருக்கோம், 2ஆம் நிலை ஆல்கஹால் போட்டதில் நம்மளுக்கு அசிட்டோன் கிடச்சிருக்கு. அப்புறம் ட்ரைமெத்தில் சல்ஃபர், கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அடுத்தது டவுஸ் ப்ராசஸ், டோ செயல்முறை அப்படின்னு சொல்லுவோம். இதில் வினைபடு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா குளோரோபென்சின். பென்சினை சாதாரணமாக எப்படி சொல்வோம், இந்த மாதிரி தான் சொல்லுவோம், பென்சின். அப்படி இல்லைன்னா நடுவில் ரிங்கு போட்டிருப்போம், இதுதான் பென்சின். குளோரோபென்சின்னா ஒன்னோட இதில் மட்டும் குளோரின் அட்டாச் ஆயிருக்கும், அது பேர் தான் குளோரோபென்சின். நார்மலாக இருந்தால் பென்சின், குளோரோபென்சின் போது ஒரு கார்னரில் மட்டும் குளோரின் வந்து அட்டாச் ஆயிருக்கும், பாண்ட் ஆயிருக்கும், அது பேர் தான் குளோரோபென்சின் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஓகேங்களா? அடுத்தது வினைபடு பொருள். இதில் என்ன நம்ம ஆட் பண்ணிக்குவோம்னு பார்த்தீங்கன்னா NaOH பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது NaOH இல்லைன்னா இன்னொரு பேஸ்னா KOH சொல்லலாம். உங்கள் புக்கில் NaOH இருக்குது, ஆனால் KOHம் ஒரு பேஸ் தான். தமிழில் இதை காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஸ்னா காரம், ஆசிட்னா அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒன்றா KOH NaOH ஆட் பண்ணலாம், இல்லை KOHம் ஒரு பேஸ், ஒரு காரம் தான். ஓகேங்களா? ஆனால் நம்ம புக்கில் NaOH தான் இருக்குது, நம்ம அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருந்து கிடைக்கிற பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபீனால். இதில் இருந்து கிடைக்கிற பொருள் ஃபீனால். இப்போ நம்ம குளோரோபென்சீனை இப்போ நம்ம ஒரு காரம் NaOH கூட
ட்ரீட் பண்ணுறோம். அப்போது 233 கெல்வின் 633 கெல்வின் 200 பார். ஒருவேளை இது ரெண்டுமே உங்களுக்கு எக்ஸாமில் மறந்துருச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக இந்த மாதிரி ஒரு முக்கோணம் போட்டுக்கோங்க. இது வந்து ஹீட் பண்ணுறது, ஹீட்டில் நடக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும். ஸோ ஒரு காரத்தோட நம்ம இப்போ ட்ரீட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹெச்சும் இந்த சிஎலும் சேர்த்து ஹெச்சிஎல்லாக வெளியே போயிடும். மிச்சம் இருக்கிறது இந்த பாண்டில் வந்து செட் ஆயிரும். அப்போ எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஹெச்சிஎல்லாக போயிடும். இங்கே மேலே ONA வந்துடும். ONA வந்துடும். இந்த மாதிரி தான் ரியாக்ஷன் அங்கே நடக்கும். திருப்பி நம்ம இதை என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு HCl கூட ட்ரீட் பண்ணணும். அப்போ திருப்பி அதை நான் HCl கூட பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த NAவும் இந்த CLும் சேர்ந்து NaClஆ வெளியே போயிடும். மிச்சம் இருக்க இந்த H இது கூட ஜாயின் ஆயிக்கும். அப்போது பென்சீன் போட்டு மேலே OH குரூப் ஆட் ஆயிரும். OHங்கிறது என்ன குரூப்? ஆல்கஹால் குரூப். OHங்கிறது ஆல்கஹால் குரூப். ஆல்கஹால் குரூப்பை OL அப்படின்னு சொல்லுவோம். அப்போது பென்சீனில் OH குரூப் அட்டாச் ஆயிருந்தால் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஃபீனால் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு குளோரோபென்சீனை NaOHங்கிற ஒரு காரத்து கூட ட்ரீட் பண்ணும்போது மேலே ONA அப்படின்னு ரிங்கு கூட அட்டாச் ஆயிடுச்சு பென்சீன் கூட. திருப்பி அதை HCl கூட போடும்போது NaCl வெளியே போயிட்டு OH குரூப் அட்டாச் ஆயிடுச்சு, நம்மளுக்கு ஃபீனால் கிடச்சிருச்சு. இதுக்கு நம்ம நேம் என்ன சொல்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பென்சீன், இது கூட மேலே ONA அட்டாச் ஆயிடுச்சு அப்படின்னா சோடியம் ஃபீனாக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். சோடியம் ஃபீனாக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ ஒரு குளோரோபென்சீன் NaOH கூட ட்ரீட் ஆச்சுன்னா அது சோடியம் ஃபீனாக்சைடு ஆகும். அதுக்கப்புறம் அது HCl பண்ணோம் அப்படின்னா NaCl வெளியே போயிட்டு ஃபீனாயில் வந்துடும். ஷார்ட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன். இதில் வினைப்படு பொருள் ஃபீனால் ப்ளஸ் ஆசிட் குளோரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசிட் குளோரைட்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஃபீனால்ங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஒரு பென்சீன் மேலே ஆல்கஹால் குரூப் இருந்ததுன்னா அது ஃபீனால். ஆசிட் குளோரைட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமில குளோரைட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு அமிலம் எப்படி இருக்குன்னா COOH குரூப்பில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு அசிட்டிக் ஆசிடே எடுக்கிறேன். CH3COOH. இப்போ நான் அசிட்டிக் ஆசிட் எடுத்திருக்கேன். இதுதான் ஆசிட் குரூப். இந்த ஆசிட் குரூப்பை நான் பிரித்து எழுதும்போது என்ன கிடைக்கும்? CH3C ஒரு ஓக்கு வந்து டபுள் பாண்ட், இன்னொரு ஓக்கு வந்து இங்கே ஒரு பாண்ட், இங்கே H அப்படின்னு இருக்கு. ஸோ இதான் அசிட்டிக் ஆசிட். இந்த அசிட்டிக் ஆசிட்ல நான் இந்த OH குரூப்புக்கு பதிலாக நான் Cl ஆட் பண்ணிட்டேன்னா எப்படி ஆகும்? CH3C டபுள் பாண்ட் O Cl. இந்த மாதிரி, அதாவது ஒரு ஆசிட் குரூப்பில் இருக்க ஒரு OH தூக்கிட்டு நான் Cl போட்டேன்னா அதுதான் ஆசிட் குளோரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது எப்படின்னா அசிட்டைல் குளோரைடு அப்படின்னு சொல்லுவோம். அசிட்டைல் குளோரைடு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இதை எப்படி சொல்வோம்னா அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம அசிட்டைல் குளோரைடு அப்படின்னு சொல்லுவோம். இதுதான், அதாவது ஆசிட் குரூப்ல இருந்து ஒரு OH தூக்கிட்டு நம்ம Cl சேர்க்கும் போது அதை நம்ம அமில குளோரைடு அப்படின்னு சொல்லுவோம். இதே அமில சல்ஃபேட்ஸ் அப்படின்னா இந்த OH தூக்கிட்டு Clக்கு பதிலாக நம்ம சல்ஃபர் S போட்டோம்னா அது அமில சல்ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எது போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே ஆசிட் குளோரைட்ஸ் அமில குளோரைட் தான் இருக்குது. அதனால அமிலத்தில் இருக்க ஒரு OH தூக்கிட்டு நான் Cl போட்டேன். இப்போ இது அசிட்டைல் குளோரைடு ஆயிடுச்சு. அடுத்தது இது என்ன பண்ண, இதோட வினை காரணி என்னன்னு பாருங்க. NaOH ஒரு காரம் கொடுத்துருக்காங்க அண்ட் பைரடின் இதுவும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வினைப்பொருள் எனக்கு என்ன கிடைக்கும்னா எஸ்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வாங்க இதை நம்ம பார்ப்போம்.
ஃபஸ்ட்டு ஃபீனால் போடணும், ஒரு OH ப்ளஸ் அசிட்டைல் குளோரைட்ஸ், ஏன்னா ஆசிட் குளோரைடு ஒன்று போட சொல்லியிருக்காங்க, நம்ம இந்த அசிட்டைல் குளோரைடே போடலாம். CH3C டபுள் பாண்ட் O Cl இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நான் வந்து காரம் NaOH பைரிடின் கூட ட்ரீட் பண்ணுறேன். அப்படி நான் ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஹெச்சும் இந்த சிஎலும் போயிடும், மைனஸ் ஹெச்சிஎல்லாம் வெளியே போயிடும். மிச்சம் என்ன இருக்குது, இந்த பென்சீனை நம்ம C6H5 அப்படின்னு போடலாம். இந்த O இருக்குது, அதை அப்படியே போட்டுக்கோங்க. ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, CH3CO அப்படின்னு இருக்கு. இதை நான் எழுதும் போது எப்படி எழுத போறேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் CH3CO போட்டு இதை நான் திருப்பி எழுத போறேன். OC6H5. இந்த ஓவை முன்னாடி போட்டு இப்படி எழுதுறேன். இதுதான் எஸ்டர். ஓகேங்களா? ஒரு ஃபீனாலில் ஒரு ஃபீனால் ப்ளஸ் ஆசிட் குளோரைடில் HCl வெளியே போகுது. போனதுக்கப்புறம் மிச்சம் கிடைக்கிறது தான் நம்மளுக்கு எஸ்டர். அடுத்தது வில்லியம்சன் சிந்தசிஸ், வில்லியம்சன் தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். இதில் வினைப்படு பொருள் ஃபீனால் இல்லைன்னா ஆல்காக்சைடு. உண்மையான வினைப்படு பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆல்காக்சைடு. நம்ம ஃபீனாலே ஃபஸ்ட்டு ஆல்காக்சைடாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தேவையான விளைபொருளே அதிலிருந்து எடுத்துக்க முடியும். வினை காரணி என்னன்னு கேட்டிங்கன்னா ஆல்கைல் ஹேலைடு அப்படின்னு சொல்லுவோம். ஆல்கைல்னா ஒரு ஆல்கைல் குரூப் ப்ளஸ் ஹேலைடு ஒரு ஹேலஜன் குரூப்பில் இருக்க ஒரு மெட்டல் நம்ம யூஸ் பண்ணுவோம். விளைபொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈத்தர். இப்போ நம்ம போடலாமா, ஃபீனால், இதுதான் ஃபீனால். இப்போது ஃபீனாலை நான் என்ன சொல்லியிருக்கேன்னா உண்மையான வினைப்படு பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆல்காக்சைடு. அப்போ நம்ம ஃபீனாலை ஃபஸ்ட்டு ஆல்காக்சைடாக மாற்றணும். ஆல்காக்சைடா இப்போ ஃபீனால்னா ஃபீனாக்சைடு அப்படின்னு மாற்றணும். ஃபீனாக்சைடுன்னு இதுக்கு முன்னாடியே நம்ம சோடியம் ஃபீனாக்சைடுன்னு மாற்றிருக்கோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒரு காரம் NaOH கூட நம்ம ட்ரீட் பண்ணோம். அப்படி ட்ரீட் பண்ணும்போது இங்கே இருக்க இந்த ஹெச்சும் இங்கே இருக்க இந்த OHும் சேர்ந்து மைனஸ் H2Oவா வெளியே போயிடும். அப்போ என்ன கிடைக்கும், ONA, சோடியம் ஃபீனாக்சைடு கிடச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு வினைப்படு பொருள் கிடச்சிருச்சு. இனி வினை காரணியை யூஸ் பண்ணி விளைபொருள் கிரியேட் பண்ணலாமா? அப்போ என்ன ஆகும், ஆல்கைல் ஹேலைடு. ஆல்கைல் ஹேலைடை எப்படி பண்ணலான்னா, இது ஒரு ஆல்கைல் குரூப். ஆல்கைல் குரூப்பை நம்ம ஆர்னு சொல்லுவோம். ஹேலைடு குரூப்பை ஹேலஜன்ஸை நம்ம எக்ஸ்ன்னு டினோட் பண்ணுவோம். இப்போ இங்கே ஆல்கைலில் ஒரு சாதாரண CH3 நம்ம எடுத்துக்கலாம். மைனஸ் ஹேலஜன் குரூப்புங்கிறது புரோமைட் சொல்லலாம், அயோடைட் சொல்லலாம், ஃப்ளூரின் சொல்லலாம், இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இங்கே உங்கள் புக்கில் புரோமின் கொடுத்துருக்காங்க, அதே புரோமீனை நம்ம எடுத்துக்கலாம். புரோமின்ங்கிறது மைனஸ் சைன் இருக்கும், இங்கே NAங்கிறது ப்ளஸ் சைன். அப்போது அதே மாதிரி இங்கேயும் அப்படி தான், NAங்கிறது ப்ளஸ்ஸு, ஓங்கிறது மைனஸ். அப்போது O மைனஸ் NA ப்ளஸ்ஸாக இருக்கும். இப்போது இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸும் சேர்ந்து வெளியே போயிடும். அப்போ NA ப்ளஸ் Br மைனஸ், அதாவது சோடியம் புரோமைடா இது வெளியே போயிடும். மிச்சம் இருக்கிறது இந்த CH3 இது கூட வந்து ஜாயின் ஆகிக்கும். அப்போ என்ன ஆகும்னா ரியாக்ஷன் OCH3 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் ஈத்தர். இந்த பை ப்ராடக்ட் தான் நம்ம ஈத்தர்னு சொல்லுவோம். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஃபீனால ஒரு காரத்து கூட NaOH கூட ட்ரீட் பண்ணும்போது அது சோடியம் ஃபீனாக்சைடாக மாற்றிடுச்சு, நம்மளுக்கு தேவையான ஆல்காக்சைடு கிடச்சிருச்சு. இதை அடுத்தது ஒரு ஆல்கைல் ஹேலைடு குரூப் கூட ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈத்தர் கிடைக்கும். ஆல்கைல் ஹேலைடுங்கிறது ஒன்றும் இல்லை, CH3Br தான். இப்போ நான் CH3Br கூட பண்ணும்போது இந்த NA ப்ளஸும் Br மைனஸும் சேர்ந்து சோடியம் புரோமைடாக வெளியே போயிடுது. இந்த CH3 இந்த O கூட ஜாயின் ஆயிக்கும். இதுதான் நம்ம ஈத்தர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது கோல்ப்ஸ் ரியாக்ஷன், கோல்ப் வினை. இதில் வினைப்படு பொருள் ஃபீனால், வினை காரணி NaOH CO2, விளைபொருள் சாலிசிலிக் ஆசிட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க, சாலிசிலிக் அமிலம் கிடைக்கும் அப்படின்னு. இப்போ வினைப்படு பொருள் ஃபீனாலை எடுத்துக்கலாம்.
ஃபீனால்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு பென்சீன் ரிங்கில் OH குரூப் அட்டாச் ஆயிருந்தா அப்படின்னா அதை தான் நம்ம ஃபீனால்னு சொல்வோம். அதை ஃபஸ்ட்டு பேஸ் NaOH கூட ட்ரீட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், இதில் இருக்க இந்த ஹெச்சும் இதில் இருக்க இந்த OHம் H2O வாட்டராக வெளியே போயிடும். மிச்சம் இருக்கிறது தான் இதில் கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்கும்னா சோடியம் ஃபீனாக்சைடாக இது மாறிடும். அடுத்தது இது நான் CO2 கூட ட்ரீட் பண்ணுறேன். CO2 கீழே 400 கெல்வின் ஹீட் பண்ணுறேன். அப்படி ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சுற்றி இதே ஒரு பென்சினில் என்ன ஆகும், எல்லா சைடும் CH குரூப் அட்டாச் ஆயிருக்கும். அப்போ இங்கே ஒரு ஹெச் இருக்கும், இங்கே ஒரு ஹெச் இருக்கும், இங்கே ஒரு ஹெச் இருக்கும், இங்கே ஒரு ஹெச் இருக்கும், இங்கே ஒரு ஹெச் இருக்கும். 5 ஹெச் அட்டாச் ஆயிருக்கும். இங்கே இருக்க இந்த ஹெச் என்ன ஆகும்னா போய் இந்த NA வெளியே போய் ஹெச் இங்கே வந்துடும். இந்த NA என்ன பண்ணுன்னா இங்கே இருக்க CO2ல COO, இந்த COO இந்த H இந்த சைடு போய் O கூட அட்டாச் ஆன உடனே COO இங்கே வந்துடும். இந்த NA இது கூட ஜாயின் ஆயிக்கும். அப்போ இது எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொன்னேன், இங்கே இருக்க ஹெச் இந்த NA வெளியே போயிடும், ஹெச் வந்து இந்த O கூட அட்டாச் ஆகிக்கும்னு சொன்னேன். அப்போது இங்கே OH வந்துடும். இந்த NA என்ன பண்ணுன்னா இந்த ஹெச் வெளியே போனதுக்கப்புறம் இந்த கார்பன் டை ஆக்சைடு இங்கே வந்து COOவாக ஜாயின் ஆகிக்கும், அது கூட இந்த NAவும் ஜாயின் ஆகிக்கும். இப்போ இந்த ஹெச் O கூட அட்டாச் ஆனோடனே இந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு இந்த CO2 வந்துடும். வந்ததுன்னா என்ன ஆகும்னா COO இங்கே வந்துடுச்சு. இங்கே இந்த போன NA இது கூட வந்து ஜாயின் ஆகிக்கும். இந்த மாதிரி ஆயிக்கும். அடுத்தது இதை H+, இங்கே H2O கூட நம்ம ட்ரீட் பண்ணும்போது இந்த H+ என்ன ஆகும்னா இங்கே போய் இந்த NA வெளியே போயிடும், H இங்கே வந்து அட்டாச் ஆகிக்கும். அப்போ அட்டாச் ஆகும்போது என்ன ஆகும்னா மேலே OH ஆயிரும், கீழே COO, இந்த NA வெளியே போயிடும், இந்த H+ வந்து இது கூட அட்டாச் ஆகிக்கும். அப்போ COOH ஆயிரும். இதுதான் சாலிசிலிக் ஆசிட். இது ஒன்றும் இல்லாமல் H+ அப்படிங்கிறது ஒரு ஆசிட் வாட்டர், அமில வாட்டர் கூட நம்ம பண்ணும்போது, அதாவது வாட்டர் கூட ஒரு H+ சேர்ந்துச்சு அப்படின்னா அது அமில வாட்டர், ஆசிட் வாட்டர்னு சொல்லுவோம். அது கூட அது ட்ரீட் ஆகும்போது இந்த NA வந்து வெளியே போயிடும், COO கூட இந்த H வந்து அட்டாச் ஆகிக்கும். அப்போது ஒரு பென்சினில் ஒரு சைடு OHம் இன்னொரு சைடு COOH இருந்தால் இதை தான் நம்ம சாலிசிலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ரீமர் தீமென் ரியாக்ஷன், ரீமர் தீமென் வினை. இதில் வினைப்படு பொருள் ஃபீனால், வினை காரணி CHCl3 NaOH, விளைபொருள் சாலிசிலால்டிஹைடு அப்படின்னு கிடைக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தது சாலிசிலிக் ஆசிட், இங்கே நம்ம பார்க்க போகிறது சாலிசிலால்டிஹைடு. இங்கே ஆல்டிஹைட் குரூப், அங்கே நம்ம பார்த்தது ஆசிட் குரூப். இப்போ வினைப்படு பொருள் ஃபீனால் வரையலாம். ஃபீனால். அடுத்தது இதை வினை காரணி எது கூட ட்ரீட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா NaOH, இன்னொன்று CHCl3 இது கூட நம்ம ட்ரீட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், இதில் இருக்க ஒரு H எப்போவுமே NaOH கூட ஒரு ஃபீனாலை நம்ம ட்ரீட் பண்ணும்போது இதில் இருக்க ஹெச்சும் இதில் இருக்க OHம் சேர்ந்து H2Oவா வெளியே போயிடும். அப்போ என்ன ஆகும், ஃபீனாலு சோடியம் ஃபீனாக்சைடாக மாறும். அடுத்தது இங்கே பாருங்கள், இங்கே CHCl3 இருக்குது. சுற்றி எப்போவுமே பென்சின் சுற்றி H இருக்கும், அது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஹெச்சும் இங்கே இருக்க HCl ஒரு ஹெச்சை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே இருக்க நான் ஒரு ஹெச் எடுத்துக்கிறேன், இங்கே ப்ளஸ் HCl இருக்குது, HCl3. இந்த Cl3க்கு என்ன அர்த்தம்னா இங்கே மொத்தம் 3 Cl இருக்கிறதா அர்த்தம். இதில் ஒரு H கூட ஒரு Cl சேர்ந்து HClஆ வெளியே போயிடும், மிச்சம் 2 Cl தான் இருக்கும். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், CHCl2ன்னு எழுதலாமா? இந்த H அந்த HCl கூட போனனால இந்த Hோட இடத்துக்கு இந்த CHCl2 வந்துடும்.
புரியுதுங்களா? அதாவது இங்கே இருக்க ஹெச் கூட இங்கே 3 சிஎல் இருக்குது. ஒரு சிஎல் சேர்ந்து ஹெச்சிஎலாக வெளியே போயிடும். மிச்சம் இருக்க 2 சிஎல் இருக்கும். இந்த ஹெச் வெளியே போனனால இங்கே CHCl2வாக இங்கே வந்து ஜாயின் ஆயிரும். திருப்பியும் இந்த ரியாக்ஷனை நான் NaOH கூட எகைன் ட்ரீட் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது என்னாகும்னு பாருங்கள். இது மேலே இருக்க சோடியம் ஆக்சைடு அப்படியே இருக்கும். ONA அது அப்படியே இருக்கும். இங்கே இருக்கிறது எனக்கு எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா CHO ஆல்டிஹைடு குரூப்பாக மாறிடும். எப்படி மாறும்னா இங்கே இருக்கிறது CHCl2, இங்கே இருக்கிறது NaOH. இப்போ இங்கே 2 சிஎல் இருக்கு. ஒரு சோடியம் கூட சேர்ந்து ஒரு சிஎல் சோடியம் குளோரைடா வெளியே போயிடும் NaClஆ. இன்னொரு குளோரைடு வந்து இந்த ஹெச் கூட சேர்ந்து HClஆ வெளியே போயிடும். இங்கே ஒரு சிஎல் இங்கே ஒரு HClஆ வெளியே போயிடும். ஸோ இது ரெண்டும் போயிடுச்சுன்னா இங்கே இருக்கிறது CH, இங்கே இருக்கிறது O. அப்போ ரெண்டும் சேர்ந்து CHO அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது எகைன் இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே இங்கே எழுதுகிறேன். ONaCHO. எகைன் இதை H+ கூட நான் ட்ரீட் பண்ணுறேன். ஒரு ஹைட்ரஜன் கூட ட்ரீட் பண்ணுறேன். பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த சோடியம் வெளியே போயிடும். அந்த இடத்துல இந்த H வந்துக்கும். அப்போது மேலே OH கீழே CHO இருக்கும். மேலே ஆல்கஹால் குரூப் இருக்குது, கீழே ஆல்டிஹைடு குரூப் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா சாலிசிலால்டிஹைடு நம்மளுக்கு கிடைக்கும். இதே இங்கே COOH இருந்ததுன்னா அது சாலிசிலிக் ஆசிடாக இருந்திருக்கும். இங்கே CHO இருக்கனால சாலிசிலால்டிஹைடு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது ஒரு ஃபீனால் குரூப்பை NaOH CHCl3 கூட பண்ணும்போது இங்கே H2Oவாக வெளியே போயிட்டு இங்கே மேலே ONaவாக வந்துடுது சோடியம் ஆக்சைடாக. கீழே இங்கே எல்லாம் சுற்றி ஹைட்ரஜன் இருக்குது. ஒரு ஹைட்ரஜன் கூட இங்கே இருக்க CHCl3ல இந்த ஒரு CL3 இது கூட பேர் ஆகி HClஆ வெளியே போயிடுது. மிச்சம் இருக்க CHCl2 அந்த ஹெச்சை ரீப்ளேஸ் பண்ண இடத்துல வருது. அடுத்தது NaOH பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கிறத நீங்கள் பிரித்து எழுதுங்க. 2 சிஎல் இருக்குது. CHCl2ல 2 சிஎல் இருக்குது. 2 சிஎல் தனியாக எழுதிட்டோம். ப்ளஸ் இங்கே NaOH இதில் ஒரு Na கூட ஒரு சிஎல் ஜாயின் ஆகிக்கும். ஒரு ஹெச் கூட ஒரு சிஎல் ஜாயின் ஆகி HCl NaClஆ வெளியே போயிடுது. மிச்சம் இருக்கிறது ஆல்டிஹைட் குரூப் CHO. அது இந்த சைடு நம்மளுக்கு பாண்ட் ஆயிடுது. இந்த NAக்கு வந்து ஒரு H+ ஹைட்ரஜன் கூட ட்ரீட் பண்ணும்போது Na வெளியே போயிட்டு அந்த H அங்கே வந்துடுது. இப்போ மேலே ஒரு குரூப் OH, கீழே ஆல்டிஹைட் குரூப், 2 சேர்ந்ததுன்னா சாலிசில் ஆல்டிஹைட் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது தாலின் ரியாக்ஷன், அதாவது தாலின் வினை அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இதில் வினைப்படு பொருள் ஃபீனால் ப்ளஸ் தாலிக் ஆன்ஹைட்ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. தாலிக் ஆன்ஹைட்ரைட் அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தாலிக் ஆன்ஹைட்ரைட் தாலிக் ஆசிட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தாலிக் ஆசிட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பென்சின் ரிங்கில் 2 ஆசிட் ஜாயின் ஆகிருக்கும். ஆசிட் குரூப் COOH இதுதான் தாலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இதே இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா தாலிக் ஆன்ஹைட்ரைட் கேட்டிருக்காங்க. ஆன்ஹைட்ரைட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹைட்ரைட் அப்படின்னாலே வாட்டர்னு தான் அர்த்தம். அப்போ ஆன்ஹைட்ரைடும் போது அங்கே ஒரு வாட்டர் மாலிக்குள் வெளியே போயிடும் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு H2O அங்கே வெளியே போயிரும்னு அர்த்தம். அப்போ இங்கே என்ன H2Oனா 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் வெளியே போயிடும். இப்போது ஒன்றா இங்கே இருக்க ஒரு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம், இல்லை இங்கே இருக்க ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஆக்சிஜன் ஹைட்ரஜன் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போது இங்கே ஒரு OH இங்கே ஒரு H எடுத்துட்டோம் அப்படின்னா என்னாகும், இது ரெண்டும் வெளியே போயிடுச்சுன்னா H2O வெளியே போயிடும். அப்போ இது எப்படி சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பென்சின் ரிங்கில் இங்கே ஒரு CO, இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கே ஒரு CO இருக்குது, இங்கே COOன்னு இருக்குது. அப்போது இங்கே ஒரு CO எழுதிட்டு இந்த O ரெண்டுத்துக்கும் காமனாக எழுதிக்கலாம்.
ஓகேங்களா, இந்த மாதிரி மாறிடும். அதாவது இங்கே ஒரு CO இருக்குது, அதை டைரெக்டாக போட்டேன். இங்கே ரெண்டு O இருக்குது, 2 ஆக்சிஜன் இருக்குது. அதில் ஒரு ஆக்சிஜன் இப்படி போட்டு இன்னொரு ஆக்சிஜன் ரெண்டுத்துக்கும் காமனாக போட்டாச்சு. இதை வேற மாதிரியும் எழுதலாம். எப்படி எழுதலாம்? ஆக்சிஜனுக்கு 2 பாண்ட் இருக்குது. அப்போ அதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம்? பென்சின், இங்கே C டபுள் பாண்ட் O 0 ஆக்சிஜன், C டபுள் பாண்ட் O இங்கே இந்த ஆக்சிஜன். அதாவது இதே தான் எழுதியிருக்கேன், ஆனால் இங்கே இந்த ஓங்கிறது இங்கே கீழே டபுள் பாண்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த 2 இடத்துலையும். அதுதான் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவும் இல்லை. இதை இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். ஓகேங்களா, ஆனால் நம்ம இதுதான் யூஸ் பண்ணியிருப்போம். எதுக்காகனா அப்போ தான் எப்படி அந்த ஆக்சிஜன் ஹைட்ரஜன் சேர்ந்து வெளியே போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி எழுதுகிறோம். அடுத்தது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபீனால் ப்ளஸ் நாப்தலின் தாலிக் ஆன்ஹைட்ரைட் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் வினை காரணி என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட்டட் H2SO4. கான்சென்ட்ரேட்டட் H2SO4னா சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்னு அர்த்தம். இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்க இடத்துல நீங்கள் ட்ரீட் பண்ணும்போது ஒரு வாட்டர் வெளியே போகும்னு அர்த்தம். அதான் ஒரு நீர் மாலிகுல் வெளியே போகும்னு அர்த்தம். நம்மளுக்கு விளைபொருளாக என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபீனாப்தலின் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், 2 ஃபீனால் போடுறேன். OH OH உங்கள் புக்கில் இந்த சைடில் போட்டிருப்பாங்க. இந்த OHங்கிறது எந்த கார்னரில் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். எப்படி போட்டாலும் அது ஃபீனால் தான். இங்கே தான் போடணும், இங்கே தான் போடணும், இங்கே தான் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எந்த சைடு வேணாலும் போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போது இங்கே நான் இங்கே போட்டிருக்கேன், ஆனால் புக்கில் இங்கே போட்டிருக்காங்க. அடுத்தது ஒரு தாலிக் ஆன்ஹைட்ரைட் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் நம்ம தாலிக் ஆன்ஹைட்ரைட் பார்த்தோம், அதை அப்படியே இங்கே எழுதலாம். C டபுள் பாண்ட் O, C டபுள் பாண்ட் O எழுதியாச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். இதை கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட்டில் நம்ம வைக்கிறோம். அப்படி வச்சா என்ன சொல்லியிருக்கேன், சல்ஃபியூரிக் ஆசிட்டில் வச்சா ஒரு வாட்டர் மாலிகுல், அதாவது ஒரு நீர் மூலக்கூறு வெளியே போகும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஃபீனால் சுற்றி ஒரு இடத்துல ஃபங்க்ஷனல் குரூப் ஜாயின் ஆகிருக்கும். மிச்சம் இருக்க எல்லா இடத்துலையும் என்ன பாண்ட் இருக்கும்? எல்லாமே ஹெச்சாக இருக்கும், ஹெச் ஜாயின் ஆகிருக்கும். இங்கேயும் ஹெச் இருக்கும், இங்கே சுற்றி எல்லா இடத்துலையும் ஹெச் இருக்கும். அப்போ இப்போ இங்கே பாருங்கள், இங்கே இருக்க இந்த ஹெச்சும் இங்கே இருக்க இந்த ஹெச்சும் இங்கே இருக்க இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து H2Oவா வெளியே போகலாமா? வாட்டர் மாலிகுலா இந்த 3ம் சேர்ந்து வெளியே போயிருச்சு அப்படின்னா டைரெக்டாக இந்த பாண்டு இது கூட ஜாயின் ஆகிக்கும், இந்த பாண்டு இது கூட ஜாயின் ஆகிக்கும். அப்போ அது எப்படி மாறும்? இங்கே தான் புக்கில் OH போட்டிருப்பாங்க, எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். நான் இங்கே போட்டிருக்கேன். அடுத்தது இந்த பாண்டு இது கூட ஜாயின் ஆகிக்கும், இந்த பாண்டு இது கூட ஜாயின் ஆகிக்கும். அப்போது இங்கே ஒரு பென்சின், இங்கே C, மிச்சது எல்லாமே அப்படியே தான் வரும். C டபுள் பாண்ட் O. ஏன்னா இங்கே இருக்க பாண்டை நம்ம டிஸ்டர்ப் பண்ணல. இங்கே இருக்க ஒரு இதில் ஒரு நீர் மூலக்கூறு தான் வெளியே போகும். அப்போ இங்கே இருக்க பாண்டு இது கூட ஜாயின் ஆகிக்கும், இங்கே இருக்க பாண்டு இது கூட ஜாயின் ஆகிக்கும். ஏன்னா இங்கே இருக்க ஹெச்சும் ஆக்சிஜனும் சேர்ந்து H2Oவா வெளியே போயிடும். இந்த டபுள் பாண்டு ஸ்ப்ளிட் ஆகி ஒரு பாண்டு இதுக்கும் ஒரு பாண்டு இதுக்கும் போயிடும். அப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கும். இது பேர் தான் பீனாப்தலின் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கப்ளிங் ரியாக்ஷன். கப்ளிங் ரியாக்ஷனில் வினைப்படு பொருள் ஃபீனால் ப்ளஸ் BCD. BCDனா பென்சின் டைஅசோனியம் குளோரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டை அசோனியம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டைனா 2, அசோனியம்னா நைட்ரஜன் அப்படின்னு அர்த்தம். டை அசோனியம்னா 2 நைட்ரஜன் இருக்கும்னு அர்த்தம். அப்போது பென்சின் டைஅசோனியம் குளோரைடுனா பென்சினில் 2 நைட்ரஜன் ப்ளஸ் குளோரைடோட இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இங்கே வினை காரணி பார்த்தீங்கன்னா NaOH. விளைபொருள் பார்த்தீங்கன்னா பேரா ஹைட்ராக்சி அசோபென்சின் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ரெட் ஆரஞ்ச் டை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கப்ளிங் வினையில் பாருங்க,
ஃபீனால் ப்ளஸ் டைஅசோனியம் குளோரைட் ரெண்டனா நம்ம இங்கே விளைபொருளாக எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு நான் பென்சின் டைஅசோனியம் குளோரைடு எடுத்துக்கிறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பென்சின் அதோட ஒரு கார்னரில் என்ன இருக்கணும்னா டைஅசோனியம் குளோரைடு, அதாவது அசோனா நைட்ரஜன். அப்போ 2 நைட்ரஜன் N2Cl. ஓகேங்களா, டை அசோனியம் குளோரைடு, அசோனா நைட்ரஜன். ஸோ 2 நைட்ரஜன் குளோரைடு ப்ளஸ் ஒரு ஃபீனால் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு ஃபீனால்னா OH குரூப் ஒரு இதில் அட்டாச் ஆகிருக்கும், அவ்வளோதான். இப்போ இதை எதில் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஒரு காரம் NaOH 273லேருந்து 278 கெல்வின்குள்ளே நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு பென்சினில் சுற்றி ஃபங்க்ஷனல் குரூப் தவிர மிச்சம் இருக்க எல்லாத்துலேயுமே ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே இருக்க ஒரு ஹைட்ரஜன் ப்ளஸ் இங்கே ஒரு Cl இருக்கு, ரெண்டும் சேர்ந்து HCl வெளியே போயிடும். அப்போ எது ஒரு HCl வெளியே போயிட்டு மிச்சம் இருக்கிறத அப்படியே பாண்டாய் வரது தான் பேரா ஹைட்ராக்சி அசோபென்சின் அப்படின்னு சொல்லுவோம். மிச்சது என்ன இருக்கு, இங்கே 2 நைட்ரஜன் இருக்கு. அந்த 2 நைட்ரஜனை N அப்படின்னு நான் எழுதுறேன். N அப்படின்னு எழுதுறேன். இந்த பக்கம் இருக்கிறத இந்த NHும் இந்த Clயும் தான் வெளியே போயிடுச்சு. இந்த பாண்டு இது கூட டைரக்டாக கனெக்ட் ஆகிக்கும். ஓகேங்களா, ஏன்னா இங்கே இருக்க ஹைட்ரஜனை இங்கே இருக்க குளோரின் தூக்கிட்டு போயிடுச்சு. அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இது ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஆகிக்கும். பாண்ட் ஆச்சுன்னா இப்படி வந்துடும். இங்கே OH குரூப் இருக்கு. இதுதான் பேரா ஹைட்ராக்சி அசோபென்சின். ஓகேங்களா, எதனாலனா இங்கே அசோபென்சின்னா நைட்ரஜன் கூட ஒரு பென்சின் ரிங் கனெக்ட் ஆகிருக்கும். ஹைட்ராக்சி ஏன் பேரா ஹைட்ராக்சின்னு சொல்கிறோன்னா, இந்த நைட்ரஜன் கூட பாருங்கள் ஆப்போசிட்டில் ஒரு ஆல்கஹால் குரூப்பு ஹைட்ராக்சி, ஆல்கஹாலும் ஒன்று தான் ஹைட்ராக்சி குரூப்பும் ஒன்று தான். ஆல்கஹால் குரூப்பு கனெக்ட் ஆகிருக்கு. அதை தான் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்ததா ஹைட்ராக்சி குரூப்னு சொல்லுவோம். ஹைட்ராக்சி கனெக்ட் ஆகிருக்குங்கிறதா பேரா ஹைட்ராக்சி அசோபென்சின் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அடுத்தது ரோசன்மன் வினை, ரோசன்மன் ரெடாக்ஷன் ஒடுக்கம் அப்படின்னு சொல்லலாம். ரோசன்மன் ஒடுக்கம் வினை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் வினைப்படு பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அசிட்டைல் குளோரைடு. இதுக்கு முன்னாடியே இது நம்ம ஷார்ட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன்லாம் பார்த்துருப்போம். ஆசிட் குளோரைட்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். ஆசிட் குளோரைட்ஸ்னால் என்ன சொன்னேன், COOH இருக்கும். அதில் இந்த OHக்கு பதிலாக, அதாவது C=OH இருக்கும். இந்த OHக்கு பதிலாக குளோரைட்ஸ், அதான் ஆசிட் குளோரைட்ஸ், அமில குளோரைட்ஸ்னால் அந்த OHக்கு பதிலாக ஆசிட் குரூப்பில் ஒரு Cl ஜாயின் ஆச்சு அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அமில குளோரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம எப்படி எழுதுவோம்னா COCl அப்படின்னு எழுதுவோம். இங்கேயும் அப்படிதான். அசிட்டைல் குளோரைட்ஸ் அப்படின்னா அசிட்டிக் ஆசிட், அதாவது அசிட்டிக் ஆசிடை நம்ம ஆசிட் இடத்துல குளோரின் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா அது அசிட்டைல் குளோரைடு ஆயிரும். இப்போ அசிட்டிக் ஆசிட் ஃபார்முலா என்ன, CH3COOH. இதை எப்படி எழுதலாம், CH3C=OH இப்படி எழுதலாமா? இதுதான் அசிட்டிக் ஆசிட். இதுதான் ஆக்சுவலி நான் இந்த OOHை நான் அதை ப்ரீஃபாக எழுதியிருக்கேன், பிரித்து எழுதியிருக்கேன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், தவிர ரெண்டும் ஒன்று தான். இப்போ இதில் இருக்க இது அசிட்டிக் ஆசிட். இதை நான் குளோரைடு ஆக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த ஆசிட் குரூப்பில் இருக்க OHஐ தூக்கிட்டு நான் Cl போடணும். அப்போது CH3C=OCl. இப்போ இந்த ஆசிடை நான் ரிமூவ் பண்ணி அதில் Cl ஆட் பண்ணிட்டேன். இதுதான் அசிட்டைல் குளோரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது கூட ஒரு ஹைட்ரஜன் சேர்த்துக்கணும். வினை காரணி என்னன்னா பலேடியம் பேரியம் சல்ஃபேட். இதை தான் வினை காரணியாக யூஸ் பண்ணணும். அப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு விளைபொருள் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அசிட்டால்டிஹைடு. ஆல்டிஹைடுனா CHO குரூப்,
CHO குரூப் தான் ஆல்டிஹைடு குரூப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பாருங்க அசிட்டைல் குளோரைடு இப்போ தான் நம்ம பார்த்தோம். இதுதான் அசிட்டைல் குளோரைடு. அப்போ CH3 C டபுள் பாண்ட் O Cl போட்டாச்சு. இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஹைட்ரஜன் கூட சேர்க்கணும். ஹைட்ரஜன்னு சேர்த்து இது பண்ணோம். ஹைட்ரஜன் ப்ளஸ் அசிட்டைல் குளோரைடு எது கூட ட்ரீட் பண்ணுறோம் வினைக்காரணின்னு பார்த்தீங்கன்னா பல்லேடியம் பேரியம் சல்ஃபேட் இது கூட நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு அசிட்டால்டிஹைடு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள், இந்த அசிட்டைல் குளோரைடு எடுத்துக்கோங்க. இந்த பகுதியை பாதியாக பிரிங்க. இந்த ஆசிடை பாதியாக பிரிங்க. CO ஒரு சைடும் Cl ஒரு சைடும் நம்ம பிரிக்கிறோம். அப்படி பிரிக்கும் போது இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 2 ஹைட்ரஜன் இருக்கு. நான் இங்கே ஒரு ஹைட்ரஜனும் இங்கே ஒரு ஹைட்ரஜனும் போடுறேன். போடும்போது இது என்ன ஆகும்னா HCl ஆயிரும். இது என்ன ஆகும்னா CHO ஆயிரும். அப்போ இந்த HCl வெளியே போயிடும். HCl வெளியே போச்சுன்னா மிச்சம் இருக்கிறது என்ன? CH3 C டபுள் பாண்ட் O H ஆயிரும். இதை எப்படி எழுதலாம்? CH3 CHO அப்படின்னு எழுதலாமா? இதுதான் ஆல்டிஹைடு குரூப். ஓகேங்களா? அப்போ இது என்னதுன்னு கேட்டிங்கன்னா அசிட்டால்டிஹைடு. அசிட்டால்டிஹைடு. இதில் பேரியம் சல்ஃபேட்டை நம்ம வினையூக்கி நஞ்சாக யூஸ் பண்ணுறோம். எதுக்கு இதை வினையூக்கி நஞ்சாக யூஸ் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா இப்போ இங்கே இருக்க இந்த அசிட்டைல் குளோரைடு நம்மளுக்கு இங்கே அசிட்டால்டிஹைடாக கிடச்சிருக்கு. இதை இந்த வினையூக்கி பாய்சன் ஒருவேளை இல்லைன்னா இந்த அசிட்டால்டிஹைடு அடுத்தது ஆல்கஹாலாக மாறிடும். ஆல்கஹால் OH குரூப்பாக மாறிடும். அப்படி மாறாமல் தடுக்கிறதுக்கு தான் நம்ம பேரியம் சல்ஃபேட் வினையூக்கி நஞ்சு யூஸ் பண்ணுறோம். நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு அசிட்டைல் குளோரைடை ஹைட்ரஜன் கூட பலேடியம் பேரியம் சல்ஃபேட் கூட நம்ம வினைக்காரணியாக யூஸ் பண்ணி ட்ரீட் பண்ணும்போது ஹைட்ரஜன் 2ஆக பிரிஞ்சு ஒரு HCl வெளியே போயிட்டு மிச்சம் இருக்கிறது சேர்ந்து அசிட்டால்டிஹைடாக கிடைக்குது. இதில் இது வினையூக்கி நஞ்சாக யூஸ் பண்ணுறோம். ஒருவேளை இது நஞ்சாக யூஸ் பண்ணலன்னா இது கொஞ்ச நேரத்தில் ஆல்கஹாலாக OH குரூப்பாக மாறிடும். ஓகேங்களா? அடுத்தது ஸ்டீஃபன்ஸ் வினை. ஸ்டீஃபன்ஸ் வினையில் வினைப்படு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கைல் சைனைடு. ஆல்கைல் சைனைடு. ஏன் இது ஆல்கைல் கைல் அப்படின்னு சொல்கிறோன்னா எப்போவுமே ஆல்கேன் அப்படின்னா சிங்கிள் பாண்ட், ஆல்கீன் அப்படின்னா டபுள் பாண்ட், ஆல்கைன் அப்படின்னா ட்ரிபிள் பாண்ட் அப்படின்னு நம்ம 11th ஸ்டாண்டர்டே படிச்சிருப்போம். இங்கே ஆல்கைல் சைனைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா இதில் 3 பாண்டு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சைனைடு தான், அதில் தான் 3 பாண்ட் இருக்கும். அதனால தான் இது ஆல்கைல் சைனைடு அப்படின்னு சொல்கிறோம். ஆல்கைல்னா ஒரு ஆல்கைல் குரூப். அது மெத்திலாக இருக்கலாம், எத்திலாக இருக்கலாம், ப்ரொப்பைலாக இருக்கலாம், பியூட்டேனாக இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். நீங்கள் எத்தனை இது வேணாலும் போடலாம். இப்போ நான் சிம்பிளாக CH3 அப்படின்னு போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் இன்னொரு CH போட்டு எத்தில் பண்ணலாம், இல்லை ப்ரொப்பைல் பியூட் என்ன வேணாலும் பண்ணலாம். அது ஒரு ப்ராப்ளமே இல்லாத ஆல்கைல் குரூப். ஆனால் இங்கே கைல் இருக்கும்போது அது ட்ரிபிள் பாண்டுன்னு தெரியும். எதுனால நம்ம இங்கே ஆல்கைல் குரூப்னா சைனைடுங்கிறது ட்ரிபிள் பாண்ட் C ட்ரிபிள் பாண்ட் N. இதுதான் சைனைடு. CN அப்படிங்கிறத எப்படி எழுதுவோம்னா C ட்ரிபிள் பாண்ட் N. அதுதான் சைனைட் குரூப். அதனால தான் இங்கே ஆல்கைல் சைனைடு அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஆல்கைல் சைனைடுனா ஒரு ஆல்கைல் குரூப் ப்ளஸ் ஒரு சைனைடு. அடுத்தது வினை காரணி பாருங்க. டின் குளோரைடு HCl அண்ட் H3O+. H3O+ இருக்கு. இதை நம்ம எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, H3O+ங்கிறது ஒரு வாட்டர் தான். ஆனால் ஆசிடோட ப்ரெசன்ஸில் இருக்கும்னு அர்த்தம். அதாவது H+H2O, அதாவது வாட்டரை ஆசிட் கூட சேர்த்துருப்போம் அப்படின்னு அர்த்தம். அப்போ H3O+னாலும் H+ ஆர் H2O அப்படின்னாலும் ஒன்று தான். அதாவது வாட்டரை ஆசிட் கூட ப்ரெசன்ஸில் வச்சுருக்கோம் அப்படின்னு அர்த்தம், வேறு எதுவும் இல்லை. இதில் கிடைக்கிற வினைப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன? ஆல்கைல் சைனைடு. ஒரு ஆல்கைல் குரூப் எடுத்து, நான் மெத்தில் குரூப் எடுத்திருக்கேன். மெத்தில் தான் எடுக்கணும்னு எந்த ஒரு இதுவும் இல்லை. எந்த ஆல்கைல் குரூப் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ CH3 C ட்ரிபிள் பாண்ட் N. இதை எந்த ப்ரெசன்ஸில் வைக்கிறோம்? வினைக்காரணி வந்து டின் குளோரைடு HCl. இந்த ரெண்டோட ப்ரெசன்ஸில் நம்ம வைக்கிறோம். அப்படி வச்சோன்னா என்ன ஆகும்னா
இந்த அதாவது டின் குளோரைட் ப்ளஸ் HCl இது வைக்கும்போது என்ன ஆகும்னா இது ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட், அதாவது ஒடுக்கி மாதிரி. இந்த இது நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஹைட்ரஜன் சேரும், அதாவது ஹைட்ரஜனை ஆட் பண்ணிவிடும். இப்போ இங்கே 2 ஹைட்ரஜனை இதை ஆட் பண்ணிவிடும். டின் குளோரைட் HCl நம்ம ஆட் பண்ணும்போது 2 ஹைட்ரஜனை அது ஆட் பண்ணிவிடும். அப்போ ஆட் பண்ணிவிடும் போது என்ன ஆகும்னா முதல்ல இந்த 3 பாண்டாக இருக்கிறது 2ஆக பிரியும் போது ஒரு ஹைட்ரஜன் இங்கேயும் இன்னொரு ஹைட்ரஜன் இங்கேயும் போயிடும். அப்படி போகும்போது என்ன ஆகும்னா CH3 CH இந்த பக்கம் NH ஆயிரும். இந்த பக்கம் 3 பாண்டாக இருக்கிறது உடஞ்சி ஹைட்ரஜன் சேர்ந்தனால 2 பாண்ட் ஆயிரும். ஏன்னா சிக்கு இங்கே மொத்தம் 4 பாண்ட் இருக்கணும். ஹைட்ரஜனுன்னு ஒரு பாண்டு கிடைச்சிருச்சுன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு பாண்ட் இருக்கு, மிச்சம் 2 பாண்ட் இருந்தால் போதும். அதே மாதிரி தான் இங்கே இருக்க நைட்ரஜனுக்கும். அப்போ எனக்கு இங்கே 2 பாண்ட், 3 பாண்டாக இருந்தது உடஞ்சி 2 பாண்ட் ஆயிரும். ஹைட்ரஜன் இந்த இதுவே ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட். டின் குளோரைடு HCl கலந்ததுன்னா அது ரெடியூசிங் ஏஜென்ட். அது என்ன பண்ணிவிடும்னா ஹைட்ரஜனை ஆட் பண்ணிவிடும். 2 ஹைட்ரஜன், அதில் ஒரு ஹைட்ரஜன் இங்கேயும் ஒரு ஹைட்ரஜன் இங்கேயும் சேர்ந்துருச்சு. அடுத்தது என்ன பண்ணுன்னா ஆசிட் ப்ரெசன்ஸில் சேஞ்ச் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா H3O+ அப்படின்னு போடலாம், இல்லைன்னா H+H2Oன்னு போடலாம். காமனாக தண்ணி எப்படி பிரியும்? H+OH- அப்படின்னு பிரியும். ஆனால் இங்கே எப்படி பிரியும்னா இந்த 2 பாண்டாக இருக்கிறது முதல்ல கட் ஆகும். கட் ஆகிட்டு இங்கே ஓவும் இங்கே H2Oவும் பிரியும். நார்மலாக வாட்டர் எப்படி பிரியும்னு கேட்டிங்கன்னா H+OH- தான். ஆனால் இந்த ரியாக்ஷன் இந்த வினையில் மட்டும் O தனியாகவும் H2 தனியாகவும் பிரியும். அப்படி பிரியும் போது என்னாகும்னா இது NH3 ஆயிரும். அதாவது NH3 ஆயிரும். அதை விட்டுருங்க, நம்மளுக்கு ஆல்டிஹைடு குரூப்பு கிடைச்சிரும். என்னதுன்னா CH3 C+OH ஆல்டிஹைடு CH3 CHO கிடைச்சிருச்சு. இதை இப்படியும் எழுதலாம், இல்லை CH3 CHOன்னு எழுதலாம். கிடைச்சிருச்சு அசிட்டால்டிஹைடு. ஆல்டிஹைடு குரூப் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அதாவது ஃபஸ்ட்டு ஆல்கைல் சைனைடு யூஸ் பண்ணுறோம். டின் குளோரைட் HCl இருக்கும்போது அது என்ன பண்ணால் 2 ஹைட்ரஜனை ஆட் பண்ணிவிடும். ஸோ ட்ரிபிள் பாண்டாக இருக்கிறது உடஞ்சி ஒரு H இங்கேயும் ஒரு H இங்கேயும் போகும். இந்த மாதிரி மாறும். அடுத்தது நான் ஆசிட் ப்ரெசன்ஸில் வச்சேன்னா அதில் வாட்டர் மாலிகுல் இருக்கனால H+OH- தான் ஜென்ரலாக பிரியும். ஆனால் இங்கே அப்படி பிரியல, O தனியாகவும் H2 தனியாகவும் பிரிஞ்சு NH3+ இங்கே ஆல்டிஹைடு குரூப் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, CH3 CHO. அவ்வளோதான். எட்டார்டு ரியாக்ஷன் இதில் வினைப்படு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டொலுனி அப்படின்னு இருக்கு. டொலுனி அப்படின்னா என்ன அர்த்தம்னா மெத்தில் பென்சின் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு பென்சின் குரூப் இருக்கு. இந்த பென்சின்ல ஒரு இடத்துல CH3 மெத்தில்னா ஒரு C தான், ஒரு CH3 அட்டாச் ஆயிருந்து அப்படின்னா தான் இதை நம்ம மெத்தில் பென்சின் சொல்லுவோம். இது காமனா டொலுனி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது வினை காரணி இதில் என்ன யூஸ் பண்ணுவோம்னா குரோமைல் குளோரைடு CrO2Cl2. அடுத்தது CS2 அப்படிங்கிறது கார்பன் டைசல்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் கார்பன்னா இப்போ CO2 நம்ம என்ன சொல்லுவோம்? கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி CS2ங்கிறது கார்பன் டைசல்ஃபர். அவ்வளோதான். அடுத்தது H2O H+ அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? H3O+, அதாவது வாட்டர் இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட்னு அர்த்தம். அமிலத்தில் கலக்கின வாட்டர் அப்படின்னு அர்த்தம்னு வச்சுக்கோங்க. அடுத்தது விளைபொருள் என்ன கிடைக்கும்னா பென்சால்டிஹைடு அப்படின்னு கிடைக்கும். ஆல்டிஹைடுனா அதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? CHO. ஆல்டிஹைடு குரூப்னாலே CHO தான். அப்போ பென்சால்டிஹைடுனா ஒரு பென்சின்ல CHO கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ வாங்க, இப்போ என்னன்னா டொலுனி மெத்தில் பென்சின் எடுத்துக்கலாம். மெத்தில் பென்சின் எடுத்தாச்சு. இது கூட நம்ம என்னன்னா குரோமைல் குளோரைட் CrO2Cl2 இருக்கும். புக்கில் உங்களுக்கு இந்த 2 கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் ரியல் ரியாக்ஷனில் அங்கே 2 வரும். அப்போ வந்தால் தான் இது கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். இது நம்ம எதோட ப்ரெசன்ஸ்லனா
CS2 கார்பன் டைசல்ஃபரில் ட்ரீட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு பாருங்கள். இதில் மொத்தம் எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குது? 3 ஹைட்ரஜன் இருக்குது. இதில் இந்த 2 ஹைட்ரஜனை தூக்கிட்டு இந்த 2 ஹைட்ரஜன் தனியாக இருக்கட்டும். மிச்சம் இருக்கிறது இதில் இருக்க எல்லாத்தையும் கொண்டு வந்து இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது ஒரு இன்டர்மீடியட் தான். அதனால இங்கே என்ன 2 ஹைட்ரஜனை வெளியே எடுத்திருக்கோம். மிச்சம் இருக்கிறதுனா CH. மிச்சது இருக்கிறதுனா இந்த குரூப்பை கொண்டு வந்து நம்ம இங்கே இதில் ஜாயின் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும்னா CrO2 Cl2 நம்ம இங்கே எழுதுகிறோம். அப்படி அதை எழுதுறதுக்கு எப்படி எழுதுனா இது வந்து 2 ஆக்சிஜனாக இருக்குது. ஒரு ஆக்சிஜன் குரோமியம்க்கு பின்னாடியும் ஒரு ஆக்சிஜன் குரோமியம்க்கு முன்னாடியும் போட்டுக்கலாம். அப்போ OCrO Cl2 இங்கே நம்ம ஒரு 2 ஆக்சிஜன் எடுத்திருந்தோம், ஒரு ஹைட்ரஜன் எடுத்திருந்தோம்ல, அதில் ஒரு ஹைட்ரஜனை இங்கே நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு ஹோல் 2 அப்படின்னு போட்டாச்சு. ஏன்னா இங்கே 2 இருக்குது, நம்ம எடுத்திருக்கிறது இங்கே 2 டேலி ஆகணும். அதனால நான் இங்கே 2 போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கே நம்ம 2 ஹைட்ரஜன் எடுத்தோம், இங்கே ஒரு ஹைட்ரஜன் மென்ஷன் பண்ணியிருக்கோம், இன்னொன்று இங்கே 2 போட்டனால 2 ஹைட்ரஜன் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். இது ஒரு இன்டர்மீடியட் தான். அதாவது CH3 இருக்குது, அதில் இருக்க 2 ஹெச்சை வெளியே எடுத்தாச்சு. மிச்சம் இந்த குரோமைல் குளோரைடு வந்து அந்த ஹெச்சு கூட பாண்ட் ஆயிரும். அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா நான் அந்த O2வை 2ஆக பிரித்து இங்கே ஒரு O தனியும் இங்கே ஒரு O தனியாகவும் எழுதி ஹெச்சு கூட ஜாயின் பண்ணி போட்டாச்சு. அவ்வளோதான். அடுத்தது இது வந்து H+H2Oன்னு போட்டோன்னா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் டைரெக்டாக அது ஆல்டிஹைடு குரூப்பாக மாறிடும். ஏன்னா இதுவே ஒரு இன்டர்மீடியட் தான். அதாவது இடைநிலை மாறின்னு சொல்லலாம். ரொம்ப நேரம் அது ஸ்டேபிளாக நிலையாக இருக்காது. இது ஒரு இடைநிலை. இன்டர்மீடியட் அப்படின்னா இடைநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு இடைநிலை மாதிரி. அதனால இது ஆசிட்ல இது பண்ணோம் அப்படின்னா டைரக்டாகவே CHO வந்துடும். ஆல்டிஹைடு குரூப் கிடச்சிருச்சு. இப்போ இது பென்சால்டிஹைடு ஆயிடுச்சு. அதாவது ஒரு மெத்தில் பென்சின் போட்டு குரோமைல் குளோரைடு போட்டிருக்கோம். இதில் என்னன்னா 2 ஹைட்ரஜன் வெளியே வந்துட்டு இந்த குரோமைல் குளோரைடு அந்த போட்டு அது கூட அந்த ஹைட்ரஜன் ஆட் பண்ணி போட்டுட்டோம். அதை எகெயின் நம்ம வாட்டரில் ஆசிட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டரில் போடும்போது என்ன ஆகும்னா டைரெக்டாக இது இடைநிலை இன்டர்மீடியட்டுங்கிறனால அது CHOவை டைரக்ட் கன்வர்ஷனாக ஆயிரும். இடைநிலையாக இருக்கனால அது டைரெக்டாகவே ஆசிடோட ப்ரெசன்ஸில் வாட்டர் இருக்கனால ஆல்டிஹைடாக ஃபார்ம் ஆயிரும். டைரெக்டாகவே எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை. அடுத்தது கேட்டர்மேன் கோச் ரியாக்ஷன். கேட்டர்மேன் கோச் வினை அப்படின்னு சொல்லலாம். வினைப்படு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா பென்சின். வினை காரணி என்ன பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு HCl + AlCl3. வினை பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பென்சால்டிஹைடு. இதில் என்ன இருக்குது? பென்சால்டிஹைடு. ஆல்டிஹைடு குரூப்னா எப்படி மென்ஷன் ஆயிருக்கும்? CHO அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கும். அப்போ ஒரு பென்சினில் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பாக ஆல்டிஹைடு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். பென்சின்னா நார்மல் பென்சின் தான். இது பென்சின். பென்சால்டிஹைட்னா அதில் ஒரு இடத்துல CHO ஆல்டிஹைட் குரூப் பாண்ட் ஆயிருக்கும். இதுதான் பென்சால்டிஹைடு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஒரு பென்சின் இருக்குது, அதில் நம்ம கார்பன் மோனாக்சைடு HCl AlCl3 போட்டோம் அப்படின்னா எப்படி மாறும்னா ஒரு பெரிய ரியாக்ஷன். ஆனால் இங்கே பாருங்கள் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கார்பன் மோனாக்சைடையும் HClஐயும் ஆட் பண்ணலாம். இதை எந்த ஃபார்மில் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CO + HClன்னு இருக்கிறத C டபுள் பாண்ட் O. ஏன்னா சியையும் ஓங்கிறது டபுள் பாண்டில் தான் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ டபுள் பாண்ட் O. ஹெச்சை வந்து ஒரு சைடும் Cl வந்து இன்னொரு சைடும் போடலாம். இப்போ இதான் CO + HClஐ நான் சேர்த்து எழுதியிருக்கேன். அதை தான் நான் இங்கேயும் எழுதியிருக்கேன். HC டபுள் பாண்ட் O Cl. இப்போது இங்கே பென்சின் சுற்றி எப்போவுமே ஹைட்ரஜன் இருக்கும். இப்போ இங்கே நம்ம கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் HCl சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்க ஒரு ஹெச்சும் இங்கே இருக்க ஒரு Clலும் சேர்ந்து HClஆக வெளியே போயிடும். வெளியே போகும்போது என்ன ஆகும்னா இந்த இடத்துல இந்த வெளியே போன HCl இடத்துல இது வந்து உட்காந்துக்கும். உட்காரும்போது என்ன ஆகும்? CH டபுள் பாண்ட் O. இது எப்படி இருக்கு? CHO. அப்போ பென்சால்டிஹைடு கிடைச்சிருச்சு.
இதான் பென்சால்டிஹைட். பென்சின்ல இருந்து பென்சால்டிஹைட் டைரக்டாக கிடச்சிருச்சு. அடுத்தது கிளமென்சன் ரெடாக்ஷன். இதில் வினைபடு பொருள் ஆல்டிஹைட் கீட்டோன். எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆல்டிஹைடும் எடுத்துக்கலாம், கீட்டோனும் எடுத்துக்கலாம். ஆல்டிஹைட் குரூப் CH-Oன்னு இருக்கும், கீட்டோன் குரூப் CO அப்படின்னு இருக்கும். வினை காரணி இதில் ஜிங்க் அமெல்கம் எடுத்திருக்கோம். அமெல்கம்னா ஒன்றும் இல்லை, மெர்க்குரி. அதை தான் நம்ம இங்கே அமெல்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஜிங்க் அமெல்கம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அடுத்தது விளைபொருள் வந்து என்ன, ஆல்கேன். ஆல்கேன்னா என்ன அர்த்தம், சிங்கிள் பாண்ட் இருக்க ஒரு ஆல்கைன் குரூப் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் ஒரு ஆல்டிஹைட் குரூப் எழுதுகிறேன். CH3 CH இங்கே டபுள் பாண்ட் O, அதாவது CH3 CHO. இதை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். CHOங்கிறது ஆல்டிஹைட் குரூப். அந்த ஆல்டிஹைட் குரூப்பை இங்கே ப்ரீஃபாக பெருசாக எழுதியிருக்கேன். இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஜிங்க் அமெல்கம் HCl கான்சன்ட்ரேட்டட் HCl பண்ணோம் அப்படின்னா 4 ஹைட்ரஜன் ஓட ப்ரெசன்ஸில் நடக்குது. அப்படி நடக்கும்போது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த CO குரூப் இருக்கு இல்லைங்க, CO இந்த இடத்துக்கு பதிலாக CH2 ரீப்ளேஸ் ஆகும். அவ்வளோதான். அதாவது CO இருக்க இடத்துல அதுக்கு பதிலாக CH2 வந்து உட்காந்துக்கும். அவ்வளோதான். அப்போ என்னாகும், CH3 CH2 இங்கே H இருக்குது. இதை ரெண்டையும் சேர்த்து எழுதுனோன்னா CH3 CH3 இந்த மாதிரி வந்துடும். ஒரு ஆல்கைல் குரூப் வந்துருச்சு. அதாவது ஒரு சாதாரணமாக ஆல்டிஹைட் குரூப் ஒன்று போடுறோம். அதை நம்ம பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, ஜிங்க் அமெல்கம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் HClல நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த COக்கு பதிலாக CH2 வந்து உட்காந்துக்கும். அதை போயிட்டு இது வந்து உட்காந்துக்கும். உட்காந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, இங்கே ஆல்ரெடி ஒரு H இருக்குது, இங்கே CH2 இருக்குது. அப்போ இது CH3 அப்படின்னு போடலாம். அதுதான் CH3 அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ இங்கே ஒரு கீட்டோன் குரூப் எடுக்கிறோம். C டபுள் பாண்ட் O CH3 அப்படின்னு இருக்குன்னா, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஜிங்க் அமெல்கம் கான்சன்ட்ரேட்டட் HCl பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த CO குரூப்புக்கு பதிலாக CH2 குரூப் வந்து உட்காந்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்ன ஆகும், CH3 CH2 CH3 அப்படின்னு ஆயிரும். ஒரு ஆல்கைல் குரூப் வந்துருச்சு. இதோட பேர் ஈத்தேன். இதோட பேர் ப்ரோப்பேன். அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, உல்ஃப்-கிஷர் ரெடாக்ஷன், உல்ஃப்-கிஷர் ஒடுக்கம் பார்க்க போகிறோம். வினைப்படு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைட் அரக்கீட்டோன். சேம் அதே தான். வினை காரணி பார்த்தீங்கன்னா NH2 NaOET, அதாவது எத்தில் சோடியம் ஆக்சைடு. அடுத்தது விளைபொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கைன். அப்போ உல்ஃப்-கிஷர் ரெடாக்ஷன், அதாவது உல்ஃப்-கிஷர் ஒடுக்கமும் சரி கிளமென்சன் ஒடுக்கமும் சரி ரெண்டும் ஒன்று தான். அதாவது ஆல்டிஹைட் இதில் எடுக்கிற ரெண்டு வினைப்படு பொருளும் ஆல்டிஹைட் கீட்டோன் தான். விளைபொருள் கிடைக்கிறது ஆல்கேன் தான். ஆனால் வினைக்காரணி இங்கே ஜிங்க் அமெல்கம் கான்சன்ட்ரேட்டட் HCl, இங்கே வந்து NH2 எத்தில் சோடியம் ஆக்சைடு. அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ சேம் அதையே எடுத்துக்கலாம். CH3 CHOவை எப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம். அதுக்கப்புறம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் NH2 NaOET எத்தில் சோடியம் ஆக்சைடு அப்படி பண்ணோம் அப்படின்னா சேம் அதே தான். என்ன சொல்லியிருக்காங்க, CO பதிலாக எனக்கு CH3 வந்துடும். CH2 இங்கே போய் உட்காந்துக்கும், இது வெளியே போயிடும். அப்போ என்ன ஆகும், CH3 CH இங்கே ஒரு H இங்கே 2 H இருக்குது, இங்கே 1 இருக்குது, ரெண்டும் சேர்த்தனா 3 H ஆயிரும். அப்போது இது என்னது, ஈத்தேன்.
அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு கீட்டோன் குரூப் அசிட்டோன் எடுத்துக்கலாம். CH3 C டபுள் பாண்ட் O CH3 நான் எடுத்துக்கிட்டேன்னா இந்த OHக்கு பதிலாக NH2 பண்ணிங்க அப்படின்னா OHக்கு பதிலாக என்ன ஆகும்? CH2 வந்து உட்காந்துக்கும், CO வெளியே போயிடும். அப்போது CH3 CH2 CHO சரி CH3 ப்ரொப்பேன் வந்துடும். அடுத்தது ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன், அதான் ஹாலோஃபார்ம் வினைகள் அப்படின்னு இருக்கும். இதில் வினைபடு பொருள் அசிட்டோன், வினை காரணி குளோரின் ப்ளஸ் NaOH காரம். அடுத்தது ஒரு விளைபொருள் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா குளோரோஃபார்ம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதான் அசிட்டோன்லேருந்து ஒரு குளோரோஃபார்ம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அசிட்டோனுக்கு என்ன ஃபார்முலா? டோன் ஃபேமிலினாலே கீட்டோன் ஃபேமிலினாலே C டபுள் பாண்ட் O CO குரூப் இருக்கும். இங்கே ஒரு CH3 இங்கே ஒரு CH3 இருக்கும். இதுதான் அசிட்டோன். இப்போ இந்த அசிட்டோன் இங்கே எழுதுகிறோம். CH3 C டபுள் பாண்ட் O CH3 போட்டாச்சு. வினை காரணி இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா Cl2 NaOH Cl2 NaOH. இதில் நம்ம 3 Cl2 எடுத்துக்கலாம். இப்போ 3 Cl2 எடுத்தோன்னா இங்கே மொத்தம் எவ்வளோ Cl இருக்குது? 6 Cl இருக்குது. ஓகேங்களா? இதில் எவ்வளோ Cl இருக்குது? 6 Cl இருக்குது. ஏன்னா நம்ம 3 Cl2 எடுத்திருக்கோம். இங்கே முதல்ல எவ்வளோ ஹைட்ரஜன், சரி இங்கே மொத்தம் எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குது? 3 ஹைட்ரஜன் இருக்குது. இந்த 3 ஹைட்ரஜனுக்கு இந்த 3ல் அந்த 6ல் இருக்க 3 குளோரின் சேர்ந்து HCl-ஆக வெளியே போயிடும். அப்போது 3 HCl-ஆக வெளியே போயிடும். அப்படின்னாலும் இங்கே மிச்சம் இன்னும் 3 HCl இருக்குது. சரி 3 Cl இருக்குது. இங்கே மொத்தம் 6 Cl இருக்குது. 3 Cl வந்து இந்த H கூட, இந்த 3 H கூட சேர்ந்து பேரா 3 HCl-ஆக வெளியே போயிடுச்சு. இருந்தும் இன்னும் 3 Cl இருக்குது. அந்த Cl வந்து இங்கே வெளியே போன அந்த Hோட இடத்துல வந்து உட்காந்துக்கும். அப்போ என்ன ஆகும்? CCl3 C டபுள் பாண்ட் O CH3 அந்த மாதிரி ஆயிரும். அதாவது இங்கே இருக்க 3 H கூட இங்கே மொத்தம் 6 Cl இருக்குது. அதில் 3 Cl பேராகி வெளியே போயிடுச்சு. இருந்தும் இங்கே 3 Cl இருக்குது. ஏன்னா இங்கே 3 × 6 டோட்டலாக 3 × 2 6 Cl இருக்குது. 6 Cl இருக்குது. மிச்சம் இருக்க 3 Cl வந்து அந்த H வெளியே போன இடத்துல வந்து உட்காந்துக்குச்சு. அவ்வளோதான். அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு பேஸ் காரம் NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு கூட பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது இது தனியாக பிரியுது. எப்படின்னா இதை முதல்ல தனியாக உடைங்க. இதை ரெண்டை நான் உடைக்கும்போது H இந்த சைடும் ONA இந்த சைடும் பிரிஞ்சு போகுது. அதாவது இருக்கிறத நான் ரெண்டாக பிரிக்கிறேன், உடைக்கும் போது H தனியாக இங்கேயும் ONA தனியாக இங்கேயும் போகுது. இது எப்படி மாறுதுன்னா CHCl3 ப்ளஸ் CH3 C டபுள் பாண்ட் O பாண்ட் ONA அப்படின்னு பிரியுது. இதுதான் குளோரோஃபார்ம். ஓகேங்களா? அதாவது ஒரு அசிட்டோன் இருக்குது. அதில் இருக்க ஹைட்ரஜன் 3 ஹைட்ரஜன் ஒரு CH3யில் இருக்க அந்த ஒரு 3 ஹைட்ரஜன் கூட இங்கே 6 குளோரின் இருக்குது. அதில் 3 குளோரின் சேர்ந்து வெளியே ஓடி போயிடுது. மிச்சம் இருக்க 3 குளோரின் வந்து ஹைட்ரஜன் ஓடி போனதுனால அங்கே வந்து உட்காந்துக்குச்சு. உட்காந்ததுக்கப்புறம் எகெயின் நான் ஒரு NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு கூட பண்ணும்போது அதை ரெண்டாக உடஞ்சி H ஒரு சைடும் ONA ஒரு சைடும் ஓடுது. அப்படி இருக்கும்போது அதை தனியாக பிரித்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு குளோரோஃபார்ம் கிடச்சிரும். கிளைமென்சன் ஸ்கிமிட் ஒடுக்கம். அடுத்தது நம்ம இதாக பார்க்குறோம். இதில் வினைப்படு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பென்சால்டிஹைட் அசிட்டால்டிஹைட். வினை காரணி என்னென்னு பார்த்தீங்கன்னா டைல்யூட்டட் சோடியம் ஹைட்ராக்சைடு. விளைபொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்னமால்டிஹைட், அதாவது அது ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைட் அப்படின்னு சொல்கிறோம். பென்சால்டிஹைட்னா என்ன? ஆல்டிஹைடு குரூப்பை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? ஆல்டிஹைடுனாலே CHO அப்படின்னு தான் சொல்லுவோம். அதான் ஆல்டிஹைடு குரூப். இது நம்ம எப்படியெல்லாம் எழுதலாம்? C டபுள் பாண்ட் OH அப்படின்னு எழுதலாம். இன்னொரு டைப்பில் எப்படி எழுதலாம்னா CH இந்த டபுள் பாண்டை இந்த சைடு போட்டு இப்படியும் எழுதலாம். ஓகேங்களா? இதுவும் ஆல்டிஹைடு தான், இதுவும் ஆல்டிஹைடு தான், இதுவும் ஆல்டிஹைடு தான். இங்கே பென்சால்டிஹைடுன்னு இருக்குது. பென்சீனை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? C6H6.
இப்போ நான் அது பென்சால்டிஹைடு, பென்சீன், இது பென்சீன், இது ஆல்டிஹைடு, ரெண்டு சேர்க்கும் போது என்ன ஆகும்? C6H5CHO அப்படின்னு வரும். ஏன்னா இங்கே ஒரு பாண்டு வரதுனால ஹைட்ரஜன் ஒன்று கம்மி பண்ணிக்குவோம். இது வேற எப்படி எழுதலாம்? பென்சால்டிஹைடு, பென்சீன் ரிங்கு போட்டு மேலே CHO எழுதலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி எழுதலாம். அடுத்தது அசிட்டால்டிஹைடு, அதுலேயே அசிட்டால்டிஹைடுனா ஆல்டிஹைடு குரூப்னா CHO அப்படின்னு எழுதுவோம். அசிட்டால்டிஹைட்னா இங்கே CH3CHO அப்படிங்கிறது தான் அசிட்டால்டிஹைடு அப்படின்னு எழுதுவோம். இந்த அசிட்டால்டிஹைடை வேற எப்படி பிரித்து எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த CHO அப்படியே பண்ணிக்கோங்க. இங்கே CH3யை நான் H2CH அப்படின்னு எழுதுகிறேன். அதாவது மொத்தம் இங்கே 3 ஹைட்ரஜன் இருக்குது. அந்த 3 ஹைட்ரஜனில் 2 ஹைட்ரஜன் தனியாகவும் 1 ஹைட்ரஜன் தனியாகவும் C கூட எழுதுகிறேன். எதனால் இப்படி நான் எழுதுறேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நான் டைல்யூட்டட் NaOH யூஸ் பண்ணுறேன். டைல்யூட்டட் NaOH நான் வினைக்காரணியாக யூஸ் பண்ணும்போது அது என்ன பண்ணுன்னா, ஒரு நீர் மூலக்கூறை வெளியே ஏற்றிரும். அப்போ அதை நான் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, CH3யை H2CH எழுதுகிறேன். அப்படி எழுதும்போது எனக்கு பிரிக்கும்போது எப்படி நான் பிரிக்கிறதுங்கிறத நம்மளால் ஈஸியாக எழுத முடியும். அதை தான் நான் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்சீன் C6H5CH டபுள் பாண்ட் O ப்ளஸ் அடுத்தது அசிட்டால்டிஹைடு H2CHCHO அப்படின்னு இருக்கு. இந்த presence ஆஃப் டைல்யூட்டட் NaOH இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நான் என்ன சொல்லியிருக்கேன்? நீர் மூலக்கூறு வெளியேறும்னு சொல்லியிருக்கேன். இங்கே ஒரு O இருக்குது, இங்கே ஒரு H2 இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து H2Oவா வெளியே போகுமா? வெளியே போனால் என்ன ஆகும்? இந்த பாண்டு டைரெக்டாக இந்த பாண்டு கூட சேர்ந்துக்கும். அப்போ என்ன ஆகும்? C6H5CH டபுள் பாண்ட் CHOன்னு கிடைக்கும். இதுதான் சின்னமால்டிஹைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது C6H5CH டபுள் பாண்ட் CHO அப்படிங்கிறதான். இதே இன்னொரு பென்சீன் ரிங்கில் போட்டால் என்ன இருக்கும்? இங்கே ரிங் போட்டிருப்பேன். இந்த இடத்துல CH டபுள் பாண்ட், எந்த இடத்துல வேணாலும் CH டபுள் பாண்ட் போடலாம். இங்கே நான் அந்த நீர் மூலக்கூறு பிரியறதை காமிக்கணுங்கிறதுக்காக நான் இப்படி போடுறேன். ஓகேங்களா? இங்கே அசிட்டால்டிஹைடு, அதை H2CHCHO அப்படின்னு போடலாமா? அசிட்டால்டிஹைடு, இதில் இருக்க நீர் மூலக்கூறு இதே தான் இங்கேயும் எழுதியிருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க, இதை தான் இங்கேயும் எழுதியிருக்கேன், வேறு எதுவும் எழுதலை. OH2 போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? CH டபுள் பாண்ட் CHCHO அவ்வளோதான் சின்னமால்டிஹைடு. இதை நான் டைரெக்டாக எழுதியிருக்கேன், இதை நான் ரிங்கு போட்டு எழுதியிருக்கேன். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஏன் இதை ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஆல்டிஹைடுங்கிறது இங்கே இருக்குது ஃபங்க்ஷனல் குரூப். இந்த ஆல்டிஹைடு கூட ஃபஸ்ட்டு கார்பன் ஜாயின் ஆயிருந்தால் அது ஆல்ஃபா, ரெண்டாவதாக ஒரு கார்பன் ஜாயின் ஆகிருக்கிறத பீட்டா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபங்க்ஷனல் குரூப் கூட ஃபஸ்ட்டு ஜாயின் ஆகிருக்கிறத ஆல்ஃபா கார்பன், ரெண்டாவது ஜாயின் ஆகிருக்க கார்பன் பீட்டா கார்பன். ஏன் அன்சாச்சுரேட்டட்னு சொல்கிறோன்னா, இங்கே டபுள் பாண்ட் இருக்குது. சிங்கிள் பாண்ட் இருந்தால் தான் எப்போவுமே சேச்சுரேட்டட். டபுள் பாண்ட் இருந்ததுன்னா, இல்லை ட்ரிபிள் பாண்டு, டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இருந்தால் அது அன்சாச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைட்ஸ். டோட்டலாக இவ்வளோ தான் வினைகள் இருக்குது. மேலே எதுவும் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.